தெரியாது. ஏன்னா நம்ம யோசிக்கிற காரியங்கள் வேற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் வேறு மாதிரியாக இருக்கும். ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் இருக்கீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சபையில வந்தா உங்க கை வேலை செய்யணும், உங்க வாய் வேலை செய்யணும், உங்களுடைய காதுகள் கவனமா இருக்கணும், உங்களுடைய முழு சரீரமா எப்படி இருக்கணும்? நல்ல உற்சாகமாக இருக்க வேண்டும், ஒரு மனதாக இருக்க வேண்டும். முக்கியமா எப்படி இருக்கணும்? ஒரு மனமாய் நம்ம இருக்க வேண்டும். நம்ம கூட்டம் பெருசு இல்ல, ஆனால் 5 பேரோ 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ முக்கியம் அல்ல. ஆனால் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒரு மனதாக இருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சபையார் எல்லாம் பேதுருவை அரெஸ்ட் பண்ணி பிடிச்சு போயிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒருவரை கொலை செய்திருக்கிறார்கள். அப்ப பேதுருவை பிடித்து போனவொன்னே எல்லாரும் நினைச்சாங்க, ஐயோ அவரை போல பேதுருவை கொன்றுவாங்க நினைச்சு சபையாரெல்லாம் என்ன பண்ணாங்க? பயந்து போய் எல்லாம் ஓடி போகல, ஒரு வீட்டுல போய் கூடுறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள போய் கூடி அவர்கள் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஊக்கமாய் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஊக்கமான அப்படின்னா எனக்கு ஊக்கமான அந்த அதுக்கு என்னன்னு சொல்லி புரியல. ஒரு நாள் ரோட்ல போகும்போது நிறைய ஆட்கள் வயல்ல நாத்து நட்டுட்டு இருந்தாங்க. சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. அப்பமா அவங்க கொஞ்சம் இடம் இருக்கு, நட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்ப நான் யோசித்தேன், ஏன் இவங்க 6 மணிக்கு மேல இருட்டானா கூட நடுறாங்க அப்படின்னா அவங்க ஊக்கமா நடுறாங்க. சொல்லுங்க, என்ன செய்யறாங்க? சொல்லுங்க, ஊக்கமா நடுறாங்க. சாதாரணமா நீங்க ஒரு நாளைக்கு நடுவுக்கு எவ்வளவு சம்பளம்? 200 300 200 ரூபாய் வைங்களேன். 200 ரூபாய்க்கு நீங்க சம்பளம் கொடுத்தீங்கன்னா ஆள் எத்தனை மணிக்கு வருவாங்க? 10:30 11க்கு. நடைய பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபா தான் இருக்கும். இந்த மஞ்சளாமலுக்கு வந்தவனமா இப்படி மெதுவா வருவாங்க. அப்புறம் அந்த துண்டை எடுத்து அப்புறம் வெத்தலை சீவெல்லாம் போட்டு அது 2 துப்பு துப்பி வயல்ல காலைக்கு 12,000. 12 ஆனோன்னா டீ பொட்டணம் கொடுக்கணும், போண்டா. அதுக்கப்புறம் அப்படியே ஒண்ணு இப்படி சொங்கி மாதிரி அப்படியே நடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நட்டு, நாளைக்கு ஒரு நாள் இருந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம நினைப்போம், ஐயோ 10 ஆள் நிக்க வேகமா போட்டோம், ஏமா வேகமா நடுங்கன்னா இதுக்கு மேல என்ன நடுறது அப்படின்னு சொல்லி அப்படியே நட்டுட்டு எத்தனை மணிக்கு கரையேறுவாங்க? 5 மணிக்கெல்லாம். அதுக்கு முன்னாடியே ஏறிடுவாங்க, ஏறி கிளம்பி போயிடுவாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க கான்ட்ராக்டா நீங்க விடுங்களேன். நீங்க கான்ட்ராக்டா அந்த வயலுக்கு 15 ஆள் சம்பளமா, 10 நாங்க 15 ஆள் சம்பளம் கொடுத்துறோம், நாங்க 5 பேர் நடுறோம் நீங்க சொல்லி பாருங்களேன். எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? 6 மணிக்கு தான் வயல்ல நிற்பாங்க. டீ குடிக்க கூட, டீயை நீங்க கொண்டு வந்தா கூட குடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஊக்கமா நட போறாங்க. நினைச்சு போறாங்க. அந்த நடுவனுடைய வேகத்தை நீங்க பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற பெட்ரோலே வெளில வந்துடும். அந்த மாதிரி குத்தி குத்தி இருப்பாங்க. வேகமா நல்ல ஆழமா போட்டு அந்த கையை வச்சு அந்த நாத்தை வச்சு சதகம் போட்டு வேகமா போவோம். அப்படி முடிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பட்டம் போயிடும். 5 அதாவது எத்தனை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள வயலை நட்டுட்டு அடுத்த வயலுக்கு போயிடுவாங்க. அப்படியே கடகடன்னு வேகமா நட்டு முடிச்சு சாயங்காலம் பாத்தீங்கன்னா பணம் எண்ணுவாங்க. 1500 2000 விலையிலூயா. ஏன் இந்த வேகம் ஏன் சாதாரணமா வர மாட்டேங்கன்னா அது வராது. இப்ப பிரச்சனை நேரத்துல சபையார் என்ன செய்யறாங்க? ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. என்ன செய்யறாங்க? ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. அப்படின்னா என்ன இதுன்னா சாதாரண ஜெபத்தை காட்டிலும் அவர்கள் ஒருமனப்பட்டு ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் அற்புதமாக அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பேதுருவை விடுதலையாக்கி பேதுரு ஜெபம் பண்றதுக்கு வீட்டுக்கு வந்துட்டாரு. கதவை தட்டுறாரு. அப்ப ரோத அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பாக்குது. ஐயோ குரல் பேதுரு மாதிரி இருக்கு. அந்த அம்மா என்ன நினைக்கினா, எவனோ மிமிக்ரி மாதிரி பேசுறான். பேதுரு சொல்றாரு, சத்தம் பேதுரு மாதிரி தான் கேக்குதுன்னு சொன்ன கடைசியில் திறந்து பார்த்தா யாரு? பேதுருவே விட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்முடைய தேவைகள் நேரத்துல, நம்முடைய பிரச்சனை நேரத்துல, நம்முடைய நெருக்கமான நேரத்துல, நம்முடைய போராட்டமான நேரத்துல சபை மக்கள்லாம் என்ன பண்ணணும்? ஊக்கமா ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சபை என்பது ஒரு சரீரம், சபை என்பது ஒரு குடும்பம். சபை ஒரு குடும்பத்தில் உள்ளவருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா மற்றவங்க என்ன செய்வாங்க? குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? வருத்தப்படுவாங்க, பாரப்படுவாங்க. அவங்களுக்கு நம்மளால ஏதாவது செய்ய முடியுமான்னு செய்வாங்க. ஏன்னா அவர்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆமென். இப்ப நம்ம எல்லாரும் என்னது? ஒரே குடும்பமா இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்துல
இருக்கிற எல்லாருக்காகவும் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஊக்கத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம எதற்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு சில விஷயங்களை நீங்க சொல்லும் பொழுது நைட்ல பாத்தீங்கன்னா தூக்கமே வராது. நான் கூட யோசிப்பேன், ஐயோ என்ன இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பாரப்படுவேன். ஏன்னா நம்ம அநேக நேரங்கள்ல நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய அழுத்தும் பொழுது நம்ம தவறான முடிவுக்கு நேராக தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமைக்கு போனா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால ரொம்ப பாரமா இருக்கும் சிலருடைய காரியங்களை குறித்து கேள்விப்படும் பொழுது. அப்ப என்ன பண்ண, நம்ம எல்லாரும் ஊக்கமாக நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். அப்ப எங்க ஜெபம் பண்ணலாம்னா சபையில இப்படி நாம் கூடி வந்திருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், ஒரு மனமாய் நீங்க எல்லாருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய விடுதலை ஆண்டவர் செய்வார். எத்தனை நம்புறீங்க? அதனாலதான் சொல்றாரு, சபையில இருக்கிற எல்லாருக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். எல்லா இது என்னன்னா ஒரு குடும்பம், ஒரு சரீரம். சரீரத்துல இருக்கிற எல்லா உறுப்புகளும் முக்கியம். சொல்ல போனா நம்முடைய தலையில இருக்கிற முடி கூட, அந்த முடி எங்க இருந்தாதான் அழகு? சொல்லுங்க, எங்கதான் இருந்தா அழகு? தலையில இருக்கக்கூடிய முடி சாப்பாடு தட்டுல இருந்தா நமக்கு டென்ஷன் ஆயிரும். அண்ணன் சொல்லுவாரு, நான் எப்பெல்லாம் சபையில சாப்பிட்றனோ அப்பெல்லாம் முடி வந்துருது அப்படிமா. நான் சொல்லுவேன், அம்மாவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான உறவு இருக்குன்னு. புரியுதா உங்களுக்கு? சபையில இப்ப நான் சாப்பிடும்போது உங்களுக்கு முடி வருது, அப்ப அந்த முடி என்ன பண்றீங்க எடுத்து, அப்ப எது நம்மலாம் இருக்கோம் அப்படின்னா அந்த சபையில இருக்க, அந்த சபையோடு இருந்தாதான் உங்களுக்கு அழகு. முடி முக்கியம், எல்லாமே முக்கியம். நம்முடைய சரீரத்துல ஏதாவது ஒண்ணு வேண்டாம்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இதுதான் நம்முடைய சபை, எல்லாரும் முக்கியம். அந்த உலகம் அவன் மாரியம்மாவுடைய கடைசி பையன் இருக்கான் போற, அவன் முதல்ல முக்கியம். ஹல்லேலூயா. அமைதியா இருக்கிற சபையில அவன் ஒரு சேட்டை பண்ணும்போது அழுவான் பாருங்க, அதுதான் ஒரு விஷயம். ஹல்லேலூயா. அது அழகு. சின்ன பிள்ளைங்க சபையில இருக்குது என்னது அழகு, முதியவர்கள் இருக்குது மகிமை. அந்த நர்சைகள் ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த அம்மா மகிமை சபைக்கு. ஹல்லேலூயா. ஆமா, அந்த அம்மா தலை நரைச்சு போயிருக்காங்க, அது மகிமை. குழந்தைங்க என்னது சபைக்கு அழகு. ஹல்லேலூயா. ஒரு குடும்பம் சொன்னா வயசானவங்களும் இருக்கணும், சின்ன பிள்ளையும் இருக்கணும், வாலிப பையன் எல்லாரும் இருந்தாதான் அந்த குடும்பம் ரொம்ப அழகா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரே கிழவியா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு வீட்டுல 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு 100 வயசுனா எப்படி இருக்கும்? நம்ம போன உடனே வாங்கன்னு சொல்றதுக்கு வாங்க அப்படின்னு அது ஒரு அரை மணி நேரம் இழுத்து சொல்லுவாங்க. ஒரு டீ போட்ட போனா என்ன பண்ணுவாங்க, மெதுவா போய் வரும். ஹல்லேலூயா. இப்ப சபையில இருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம். முதல்ல இதை நம்ம மனசுல வச்சுக்கோம், ஒரு குடும்பம். யாராவது நீங்க சபைக்கு வரல, யாராவது கொண்டு ஏன் வரல அப்படின்னு கேட்கறாங்கன்னா அவங்க உங்களை நினைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் ஒரே சரீரம், ஒரே குடும்பம், ஒரே பண்ணை, ஒரே மாளிகை, ஒரே தோட்டம், ஒரே காரியங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. இந்த சபைக்கு தான் ஆண்டவர் தம்முடைய ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் தலைவலி ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நாங்க கவனிக்க போறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. உங்களுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள் மத்தியில் வெளிப்படட்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பாடுவோம். நம்ம கடந்த 2-3 வாரங்களாக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கவனித்துக் கொண்டு வருகிறோம். ஆமென் சொல்லுவோம். இந்த எரேமியா தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆசாரியனுடைய குமாரனாக இருக்கிறார். அப்ப அப்படி இருக்கிற அந்த எரேமியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகிறது. ஆமென் சொல்லுவோம். ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பு உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் அவருடைய கரத்தை நீட்டி அவருடைய வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன்னுடைய வாயிலே வைக்கிறேன், நான் சொல்றத நீ ஜனங்களுக்கு போய் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். நான் சொல்லுகிறதை கேட்கிற ஜனங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் சொல்ற வார்த்தை தான் நீ சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இந்த யோனா தீர்க்கதரிசி நம்ம பைபிள்ல பாக்குறோம். யோனா தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசி. யோனாவுடைய பெயருக்கு என்ன அர்த்தம்னா புறா. என்ன அர்த்தம்? புறா. புறா அப்படின்னா என்னன்னா, புறா என்னன்னா மெசஞ்சர்.
அந்த நாட்கள்ல புறா என்ன பண்ணுவாங்கன்னா தூது அனுப்புவாங்க. இங்க இருந்து ஒரு லெட்டர் அனுப்புனா அங்க அனுப்புவாங்க. அங்க இருந்து இப்படிதான் அந்த தகவல் தொடர்புகள் இந்த புறாவை பயன்படுத்தினாங்க. இப்ப ஆண்டவருடைய தகவல் தொடர்பு சாதனம் யாருன்னா அந்த யோனா. யோனாக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகி என்ன சொல்றாரு, நீ நினிவே பட்டணத்துக்கு போ, அங்க போய் என்ன பண்ண, நான் சொல்றது நீ சொல்லு, அந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லுன்னு சொல்றாரு. யோனா நினிவேக்கு போறதுக்கு போது வேற ஊருக்கு போயிட்டாரு. ஆனாலும் ஆண்டவர் விடாம அவரை திருப்பி சரியான வழியில கொண்டு வந்து அந்த வார்த்தையில அங்க சொல்றாரு. யார் வார்த்தைய? ஆண்டவருடைய வார்த்தையை போய் அங்க சொல்றாரு. அவருடைய சுய வார்த்தைகள் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றதுதான் தீர்க்கதரிசியுடைய வேலை. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறார், எரேமியாவோட ஆண்டவர் இடைபடுகிறார். நீங்க 1வது அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா தீர்க்கதரிசியாக ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். எரேமியா இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன் கூட இருப்பேன். அப்ப எரேமியா சொல்றாரு, நான் ஆண்டவரே நான் பேச அறியாதவனா இருக்கேன், நான் சின்ன பையனா இருக்கிறேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை விடுவதை எல்லாம் நீ பேசுவாய. நான் உனக்கு என்னெல்லாம் கட்டளை சொல்றனோ, என்னெல்லாம் வார்த்தை சொல்றனோ அதை போய் நீ என்ன பண்ணணும், பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் எதுக்காக எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அந்த ஜனங்களை ஆண்டவரிடத்துல திருப்ப வேண்டும். யார் இடத்துல திருப்பணும்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு தவறு செய்தால் நம்மை ஆண்டவர் அழிவை நம்மை விரும்பாமல் மீண்டும் அந்த தவறை உணர்ந்து ஆண்டவரிடத்துல அதிலிருந்து வெளியே வர வேண்டும். அதிலிருந்து நாம் மீண்டும் அந்த தவறுகளை செய்யாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். அவர் நம்முடைய சாகரவனுடைய சாவை ஆண்டவர் விரும்பாமல் மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அது எப்படின்னா ஒரு மருந்து. அது என்னது? மருந்து. ஹல்லேலூயா. சொல்ல போனா அருமருந்து. அருமருந்து கிடைக்கிறதுக்கு அரியதான ஒரு அதிசயமான ஒரு மருந்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலர் என்ன பண்ணுவாருன்னா, சிலருக்கு ஆண்டவர் சின்ன புண்ணா இருக்கும், அதை என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மருந்து போட்டா சரியாயிரும். சிலருக்கு ஒண்ணுன்னா ஆபரேஷன் பண்ணி தான் அதை குணப்படுத்த வேண்டுங்கிற நிலைமையில இருக்கும். ஆண்டவர் இது எல்லாமே பண்ணுவார் அவருடைய வார்த்தையின் மூலமாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வரும் என்று சொன்னால் நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன் அப்படி என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் நம்மை தேவன் திருப்புகிறவராக இருக்கிறார். அவரிடத்தில் திருப்புகிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் இந்த வார்த்தையை முதுகுக்கு பின்பாக எரிந்து நான் என்னுடைய வழியில தான் நான் போவேன், நான் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிய மாட்டேன், நான் ஆண்டவருடைய பேச்சை கேட்க மாட்டேன், நான் என்னுடைய இஷ்டப்படிதான் வாழ்வேன் என்று சொன்னால் ஆண்டவர் தம்முடைய வேலையை எடுத்து விடுவார். ஆண்டவர் தம்மை பாதுகாப்பதை ஆண்டவர் எடுத்து விடுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய சக்திகளுக்குள்ள இருக்கிறோம். சங்கீதம் 91 நம்ம வாசிக்கிறோம். 1வது அதிகாரத்தை 1வது வசனத்துல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நம்ம எங்க இருக்கிறோம்? உன்னதமானவருடைய சிறகுக்குள்ளாக இருக்கிறோம். அந்த கோழி எப்படி தன்னுடைய குஞ்சுகளை அந்த செட்டைகளுக்குள்ளாக வைத்து மறைத்து பாதுகாப்பது போல ஆண்டவர் உங்களை என்னையும் பாதுகாத்து வருகிறார். ஆண்டவர் உங்களை என்னையும் பூஷிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் நமக்கான எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய ஆண்டவர் எப்படியாப்பட்டவர்னா இரக்கமுள்ளவர். நம்முடைய தகப்பன் நம்மை சிட்சிக்கிறவர். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ அப்படின்னா என்ன? தகப்பன் கண்டிக்காத பிள்ளைகள் உண்டா? ஒரு தகப்பனா என்ன பண்ணணும்? பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும், அவர்களை சிட்சிக்க வேண்டும், பிரம்பை கையாள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பிரம்பு என்ன பண்ணணுமா? பிள்ளையின் நெஞ்சில மதியினம் ஒட்டி இருக்கும் தண்டனையின் பிரம்பு அதை அகற்றும். ஹல்லேலூயா.
பிள்ளைனா என்ன பண்ணும்? பிரம்பை கையாள வேண்டும். அதுக்காக 24 மணி நேரம் 364 பிரம்ப கையாளலாம் சொல்லல. எதுக்கு பிரம்ப கையாளணுமோ அதுக்கு கையாள வேண்டும். அணைக்க வேண்டிய நேரத்தில் அணைக்க வேண்டும், சரி பண்ண வேண்டிய நேரத்தில் சரி பண்ண வேண்டும், புத்தி சொல்ல வேண்டிய நேரத்தில் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான்லாம் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது கேரா வைக்க கூடாது. என்ன வைக்க கூடாது? இந்த கேரா இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஒட்ட வெட்டி இருக்கணும். அந்த ஸ்கூலுக்கு வாசல்ல வாத்தியார் நிற்பாரு. அவர் அந்த கீச்சையில் ஒரு சின்ன கத்திரிக்கோள் வச்சிருப்பாரு. அவரு இன் பண்ணணும். என்ன பண்ணணும்? இன் பண்ணி பெல்ட் போட்டு உள்ள பனியெல்லாம் போட்டுருக்கணும். எல்லாம் போட்டு இன் பண்ணி எல்லாம் பக்காவா ஸ்கூலுக்கு வரணும். வந்தோன்னு பாப்பாரு, ஏன் தம்பி முடி வெட்டல அப்படிம்பாரு. உடனே அந்த கத்திரிமான் எடுத்து ஒரு பக்கம் மட்டும் ஒட்ட வெட்டி விட்டுருவாரு, சொட்ட மாதிரி. மறுநாள் போய் வெட்டி தான் ஆகணும். அடிப்பாங்க, ஹோம்ஒர்க் எல்லாம் அடிப்பாங்க. அதாவது என்ன, டிசிப்ளின் இல்லைன்னா அடிப்பாங்க. அன்னைக்கு அப்படி அடிச்சு வளர்ந்த ஆட்கள் நல்லா இருக்காங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பேண்ட் பூரா முக்கா பேண்ட் ஆயிடுச்சு. ஆமா, கரண்டுக்கு மேல, கரண்ட்ல இருந்து ஒரு 4 இன்ச்சு மேல போயிடுச்சு பேண்ட். சட்டையை பாத்தீங்கன்னா சட்டையும் பேண்டும் ஒரே அளவா தான் இருக்கு. இன் பண்ணா கூட உள்ள நிக்காது, அந்த மாதிரி இருக்கு. சட்டையில என்ன இல்லாம டிசைன் போடுறான், உள்ள இன் பண்ண மாட்டேங்கிறான், முடிய வெட்டுறான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சொட்ட மாதிரி வெட்டிருக்கான், ஒரு பக்கம் இப்படி இருக்கு. சின்ன முடி இருக்கிறவங்களுக்கு பேன் இருக்குது. இவ்வளவு பெருசு வளர்த்து வச்சிருக்கான், அதுல பேன் இருக்குமா ஈர் இருக்குமா ஒன்னும் தெரியல. ஹல்லேலூயா. அப்படி பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க. ஏன்னா முந்தானது பாக்குற டிவிய கத்தியோட வந்திருக்கான், வாத்தியாரை குத்துறதுக்கு 3 பேரு. முந்தானது நியூஸ், திருநெல்வேலியில கத்தியோட போயிருக்கான் ஸ்கூலுக்கு. அப்படி இருந்தா அந்த சமூகம் எப்படி உருப்படும்? ஹல்லேலூயா. நிறைய வீடியோ பாக்குறோம். பழைய மாணவர்கள்லாம் அந்த வாத்தியார் வயசானவர் கூப்பிட்டு வந்து அவரை அடிக்க சொல்லி அடி வாங்கி அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. இவரெல்லாம் இப்படி அடிக்க போய் தான் நாங்க நல்லா படிச்சோன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமைகள் மாறுது. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா கண்டிப்பா யாருமே விரும்புறது இல்லை. உங்க பிள்ளைகள் கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, அவங்களை கண்டிக்க கூடாது. அவங்கள அப்படியே விட்டுறணும். அப்போதான் விரும்புறாங்க. நீ பாரம்படி இப்படி பண்ணு அப்படி பண்ணு, முடிய இப்படி விட்டு அப்படி விட்டா அவங்களுக்கு அது என்ன ஆகுது? எரிச்சலாகுது. கத்துற மாதிரி எரிச்சல் வருது. ஹல்லேலூயா. கோபம் வருது, எரிச்சல் வருது. சட்டையை எப்படி போற, எப்படி தைச்சிட்டு வரான்னு சொன்னா அவன் வேற ஒரு ஸ்டைல தைச்சிட்டு வரான். பிள்ளைகளை இப்படி ட்ரெஸ் போடுங்க அப்படின்னா என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யாரும் என்ன செய்யறது இல்ல, விரும்புறது இல்ல. சிரிச்சிப்ப யாரும் விரும்புறது இல்ல. நல்ல ஆலோசனை சொன்னா யாரும் என்ன செய்யறது இல்ல, விரும்புறது இல்ல. யாராவது ஆலோசனை தானே சொல்றான், இப்படிங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாய மட்டும் போன அர்த்தம். பஸ்ல ஏன்டா தொங்குறன்னா உன் அப்ப விட்டு பஸ்ஸான்னு கேட்கான். ஒரு ஐயா பஸ்ல தொங்குற உள்ள போனா, ஓ நீ ஓல்டியா, நாங்களாம் அப்படியா, நாங்களாம் முரட்டு சிங்கிள்ங்கிறான். அங்க ஒரு ஹோட்டல்ல போர்டே போட்டிருக்கான், மொரட்டு சிங்கிள் ரூம். அது பேரு, அந்த ரூம் பேர் என்னது, மொரட்டு சிங்கிள் ரூம் போட்டு அங்க ரூமே வச்சிருக்கான். நீங்க அந்த மாயோட அந்த பாவத்துக்கு அந்த பக்கம் வந்தீங்கன்னா அதுல அந்த ஒரு கோழி, ஒரு சுட்ட கோழி விற்கிற கடையில மொரட்டு சிங்கிள் ரூம்னு போட்டு வச்சிருக்கான். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் ஒரு கடைக்கு பேர் என்னன்னா புள்ளிங்கோ, துணி கடை பேர் என்னது, புள்ளிங்கோன்னு வச்சிருக்கான் கடை. அங்க போய் ட்ரெஸ் பார்த்தா நம்மளுக்கு போட சேரவே மாட்டேங்குது. எல்லாம் பாத்தீங்கன்னா விதவிதமா இருக்கு, எல்லாம் வித்தியாசமா இருக்கு. அப்புறம் கடையில போனா புள்ளிங்கோ செருப்புங்கிறான், அது ஒரு செருப்பு இருக்குது. ஆமா, கடையில போய் இருக்கிறான் புள்ளிங்க பேண்ட் கொடுங்கிறான். அந்த பேண்ட பார்த்தா இவ்வளவு தூரம் மேல இருக்குது. ஹல்லேலூயா. கடைக்கு முடி வெட்டுற கடைக்கு போறான், புள்ளிங்க மாதிரி வெட்டுங்கிறான். அவன் இப்படி வெட்டுறான். அதுல ஒருத்தனை பாருங்க 2 கத்தி வேற போட்டிருக்கான், அப்படி கத்தி படம். அப்புறம் இந்த பக்கம் இது படம் போட்டிருக்கான். அப்புறம் டாட்டூ இன்னைக்கு போடுறாங்க, பேரு ஆட்டின் போடுறாங்க, என்னென்னலாமோ செய்யறாங்க. இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட போய் நீங்க கண்டிச்சோம் அப்படின்னா அவங்க என்ன பண்றது இல்லை, அதை கேட்கறது இல்லை. இன்னைக்கு என்ன காலம்னா எங்களுக்கு யாரும் தேவையில்லை. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னா கடைசி காலங்களில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா தற்பிரியர்களா இருப்பாங்க, செல்ஃபிஷா இருப்பாங்க. செல்ஃபிஷ்னா என்ன இருக்குன்னா யாருடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கான வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து கொள்வோம். எங்களுக்கு யாருடைய உதவி தேவையில்லை, சோறு கூட தேவையில்லை, ட்ரெஸ் கூட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை.
அல்லேலூயா. திருமணம் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா லிவிங் டுகெதர் வந்து கல்யாணம் ஆகாமலே கணவன் மனைவி போல ஒரே ரூம்ல ஒரே வீட்டுல வாழ்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலை பார்த்து போயிடுறாங்க. திருமணம் தேவையில்லை, சமைக்க தேவையில்லை. ஸ்விக்கி ஆர்டர் போட்டு பிரியாணி போட்டு இத்தனை மணிக்குன்னா உங்க வீட்டுக்கு வந்துடும். நீங்க வாங்கி சாப்பிட்டு தூர போட்டு போயிடலாம். ட்ரெஸ் வேணா ஆர்டர் பண்ணலாம், ஷூ வேணா ஆர்டர் பண்ணலாம். எல்லாம் ஆன்லைன். யாருடைய உதவியும் தேவையில்லை, எல்லாம் வீடு தேடி வருது. அல்லேலூயா. முன்னாடி வந்து போட்டோ எடுக்கணும், ஒரு போட்டோகிராஃபர் வேணும். இன்னைக்கு அது தேவையில்லை. செல்ஃபி, நாங்க சாப்பிடுறது, குளிக்கிறது, போறது வர்றது எல்லாத்தையும் செல்ஃபி எடுத்துக்கலாம். ஏன்னா இது சுயநலமா தன்னைத்தானே வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள இந்த ஜனங்கள் இருக்காங்க. இப்ப என்ன அர்த்தம்னா, நீங்களால கடவுள் இல்லாம வாழ முடியுமா? நம்முடைய ஆண்டவர் இல்லாம நம்ம வாழ முடியுமா? முடியாது. அப்ப நான் எனக்கு ஆண்டவர் தேவை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு என்ன தேவையில்லை. எங்களுக்கு நாங்க எங்க வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து விடுவோம். எங்களுக்கு வாழ தெரியும். எங்களுக்கு யாரும் தேவையில்லை. ஏன்னா சம்பளம் வாங்குறோம், பேங்குக்கு வருது, பேங்க்ல இருந்து அந்த பணத்தை எல்லாம் கூகுள் பே, போன்பே மூலமா எல்லாத்துக்கும் அனுப்புறான். சாப்பாடை வர வைக்கிறான், சாப்பிடுறான், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். அவன் பேசாம ஜாலியா போறான். அல்லேலூயா. அவனை வந்து நம்ம கண்டோம். இன்னைக்கு மக்கள் அதை தான் விரும்புறாங்க. நாங்கள் சபைக்கு வருவோம், காணிக்கை போடுவோம், ஜெபம் பண்ணுவோம், சோத்திரத்தோடு போயிடுவோம். அல்லேலூயா. எங்களுக்கு பிடித்தமான வார்த்தைகளை நீங்கள் பேசினால் உங்களோடு கூட நாங்கள் இருப்போம். இன்னைக்கு பாருங்க, சினிமா பாட்டு இன்னைக்கு உலகத்து சபைகளை வந்து ஒருத்தன் சினிமா பாட்டை பாடி அதை நான் பெரிய தீர்க்க தரிசனம் சொல்றான். அல்லேலூயா. அவனெல்லாம் தண்ணி இல்லாத காட்டுல கொண்டு போடணும், அங்க போட்டுட்டு சொல்லணும். இங்க வந்து தண்ணி இல்லாத காட்டுல கொண்டு போய் நீ இங்க இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த மக்கள்லாம் இதாக்கணும்னா முடியாது. சினிமா பாடல்கள். அல்லேலூயா. ஒரு காலத்துல சினிமா பார்க்கறது பாவம் எல்லாம் சொல்ற இந்த காலங்கள் போய் இன்னைக்கு சபைக்குள்ள என்ன வந்துட்டு, சபை என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து சினிமா பாட்டை பாடுறான். அல்லேலூயா. ஆமா, அண்ணன் என்னென்னலாமோ பாடுறான். அது சொல்றதுக்கே நமக்கு அருவருப்பா இருக்கு. அப்படி சினிமா பாட்டை எடுத்தனா லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கு. அதுல உள்ள வசனங்கள், அதுல உள்ள பாட்டெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா வசனத்தோட நிறைய ஒத்து போகுது. அல்லேலூயா. ஒத்து போகுது. அதுக்காக நம்ம வந்து இங்க இருந்து சினிமா பாட்டை பாடிட்டு ஆராதனை நடத்த முடியுமா? முடியாது. ஏன்னா ஜனங்கள் வந்து அவர்கள் செவிட்டு விரியனாய் மாறிவிட்டார்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எங்களுக்கு வந்து என்னன்னா பாட்டு கச்சேரி, எங்களுக்கு என்ன வேணும், பாட்டு கச்சேரி. நான்லாம் வாலிப பையனா இருக்கும்போது பாட்டு கச்சேரிக்கு போவோம். அங்க போனா மேடையில இருந்து ஒருத்தன் பாடுவான், லைட்டா போட்டுக்கிட்டு கலர் கலரா. இன்னைக்கு இருக்க மாதிரி லைட்டு கிடையாது. அப்போ வந்து வெள்ளை லைட்ல சிவப்பு பேப்பர் ஓட்டுனா சிவப்பு லைட்டு, பச்சை கலர் பேப்பர் ஓட்டுனா பச்சை லைட்டு. இப்படிதான் அன்னைக்கு அதை அமைச்சு போடுவான். இதுதான் அன்னைக்கு லைட்டு. அதுல அமைச்சு போடுவான், பாட்டு ஆடுவான், எல்லாம் கலந்து விசில் அடிப்போம், புழுதி அள்ளி தூக்கி மேல தூவுவோம், கத்துவோம், என்னென்ன அட்டகாசம் எல்லாம் அதை பண்ணுவோம். இன்னைக்கு வந்து மக்கள் அதுதான் விரும்புறாங்க. அல்லேலூயா. சரியான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல ஆண்டவர் நீதியான வாழ்க்கை வாழணும், நல்ல நேர்மையான வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், உண்மையான வாழ்க்கை வாழணுங்கிறது யாரும் என்ன செய்யறதில்லை, இன்னைக்கு விரும்பவில்லை. இப்படியாப்பட்ட ஒரு கடினமான ஒரு காலத்துலதான் எரேமியா தீர்க்க தரிசனத்தை அங்கே சொல்வதற்காக ஆண்டவரால் அங்கே அனுப்பப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனுக்கு பயப்படாத, ஜனங்களுக்கு நீ பயப்படாத, நான் சொல்றத சொல்லு. ஆண்டவர் அந்த ஜனங்களை அவர் கடிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. 2வது அதிகாரத்துல 2வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்தவன் இளவயதின் பக்தியும் நீ வாழ்க்கை போட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அந்த ஜனங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். இப்போ நேத்து நான் பரிசுத்தமா இருந்தேன், நேத்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன், போன மாசம் நான் நல்லா இருந்தேன் அப்படிங்கிறதுலாம் செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா. அனுதினமா நம்ம எப்படி இருக்கிறோம், போன வாரம் நான் அப்படி இருந்தேங்க, போன வாரம் நல்லா இருந்தேன், போன வாரம் நான் சூப்பரா இருந்தேன், ஆனா இந்த வாரம் நான் அப்படி இல்லை, நான் இந்த வாரம் அசுத்தமான வாழ்க்கை வாழ்றேன்னா ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. அனுதினமும் ரட்சிப்பும் சுத்திகரிப்பும் அனுதினமும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் தேவனையே மாத்திட்டாங்க. எதை மாத்திட்டாங்க? தேவனையே மாற்றி விட்டார்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு ஜீவன் இல்லாத தேவனை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. கல்லோடும் மரத்தோடும் அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள். எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை கடிந்து கொள்ளுகிறார்.
எரேமியாவை பிடிச்சி எல்லாம் யாருக்கு எரேமியா பிடிக்கல? எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்னாலே எல்லாரும் அவரை வெறுக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் பேசல. ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறதுதான் இன்னைக்கு எல்லாரும் விரும்புறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எரேமியாவிடத்துல தேவன் சொல்லும்போது சொல்ல, நான் உனக்கு சொன்னதை தான் நீ என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. 2வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றாரு, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்காங்கன்னா, மனைவி கணவனை வேண்டாம்னு சொல்லிட்டு போனா கணவன்கிட்ட நிறைய காரியங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவோம். ஏமா அவன் புருஷனை நீ வேண்டாம்னு சொன்னான்னா, அவன் வேலைக்கே போக மாட்டேங்காங்க, அவன் குடிக்கிறாங்க, அவன் வேற ஒரு தொடர்புல இருக்கிறாங்க, அவன் என்ன போட்டு அடிக்கிறாங்க, இப்படி நிறைய அநியாயமான காரியங்களை சொல்லுவார்கள். ஆனா இங்க ஆண்டவர் கேட்கிற, நீ என்ன விட்டுட்டு நீ போறிய, அப்படி என்ன அநியாயத்தை நீ என்னிடத்தில் கண்டாய்? ஹல்லேலூயா. நீ தேவர்களை மாற்றி என்ன விட்டுட்டு நீ ஒரு கல்லைய மறைய நீ தெரிந்து கொண்டு நீ போறன்னா, அப்ப என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டதினால் நீ என்னை விட்டு விலகி போகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, 7வது வசனத்துல, செழிப்பான தேசத்தின் கனியின் நன்மையை சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். எதெல்லாம் சொல்றாரு? செழிப்பான தேசத்தின் கனி. ஹல்லேலூயா. செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். ஆமீன் சொல்லுங்க. இவங்க என்ன பண்றாங்களா? அருவருப்பாக்கிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல நன்மையானது செழிப்பானது ஆசீர்வாதமான கனிகளை சாப்பிடும்படிக்கு நான் உங்களை எகிப்திலிருந்து பாழான அந்த தேசத்திலிருந்து இருப்பு காலவாயாகிய அந்த தேசத்திலிருந்து உங்களை நான் கொண்டு வந்தேன். நீங்க இங்கு வந்து செழிப்பான கனிகளையும் நன்மைகளையும் சாப்பிடுவதற்கு பதிலாக இந்த தேசத்தை தீட்டுப்படுத்தி அருவருப்பாக்கினீர்கள். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 8வது வசனம், தீர்க்கதரிசிகள் தேவனை பின்பற்றுவதற்கு பதிலாக பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். ஹல்லேலூயா. வீணானவைகளை பின்பற்றினார்கள். 26வது வசனம், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனதென்ன? ஹல்லேலூயா. 23வது வசனத்துல பாருங்க, நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள், தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம் நீ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க 26வது வசனம், திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படி இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும். என்ன சொல்றாங்க? எதை பார்த்து? ஒரு கட்டையை பார்த்து சொல்றாங்க, நீ தான் எங்களுடைய தகப்பன்னு சொல்றாங்க. நம்முடைய ஆண்டவர் கட்டையா? இல்ல. அவர்களை நடத்தி வந்த தேவன், அவர்கள் கேட்ட பொழுது காடைகளை ஆண்டவர் கொடுத்தார். அவர்களுக்கு பகலிலே குளிர்ச்சியான மேக ஸ்தம்பத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். பகலிலே அக்னி ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம், பகலிலே மேக ஸ்தம்பம். அவர்களுக்கு ஆண்டவர் நேர்த்தியாய் அவர்கள் நடத்தி வந்தார். ஆனால் அப்படி வந்த தேவனை தகப்பனாக வைப்பதற்கு பதிலாக இவர்கள் கட்டையை பார்த்து நீ தகப்பன் என்றும் கல்லை பார்த்து என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர் ஆசாரியர் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. எப்படி நம்முடைய வாழ்க்கையில வெட்கங்கள் வேதனைகள் பாடுகள் எல்லாம் வருகிறதுன்னா இந்த மாதிரி காரியத்திற்குள்ள நம்ம போகும் பொழுது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில வெட்கம் வரும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க? வெட்கப்பட போறீங்க. ஹல்லேலூயா. 32வது வசனம் 2வது அதிகாரத்துல, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஏன் இந்த ஜனங்கள் அடிமைத்தனமாக தேசத்தை விட்டு அடிமைகளாக போனான்னா அவங்க ஆண்டவரை ரொம்ப நாளாச்சு மறந்து. ஆமென் சொல்லுங்க. நம்மள யாராவது அப்படி இருக்கிறோமா? ஆண்டவரை மறந்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னா ஆண்டவரை எப்படி மறக்க முடியும்?
ஜெபம் பண்ணாம இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பைபிள் படிக்காம இருக்கிறது, ஆண்டவருடைய காரியத்தில் ஈடுபடாம இருக்கிறது தான் அது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம தேவனை மறந்துகிட்டு அர்த்தம். தேவனை என்ன செய்யறோம்? மறந்து கொண்டு இருக்கிறோம். என் ஜனங்களோ என்ன முடியாது, அவங்க அந்த நாட்களா என்ன, அதாவது ரொம்ப நாளாச்சு மறந்து. ஹல்லேலூயா. நேசத்தை தேடும்படிக்கு நீ உன் வழிகளை நயப்படுத்துகிறது என்ன? இவ்விதமாய் நீ பொல்லாத ஸ்திரீகளுக்கு உன் வழிகளை கற்றுக் கொடுத்தாய். ஹல்லேலூயா. உன் வஸ்திர ஓரங்களில் என்ன காணப்படுதா? குற்றமில்லாத 7 ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்படிலாம் ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஜனங்கள் அவங்க அடிமைகளாக போனார்கள், அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள், வேதனைக்குள்ளானார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவங்கள். ஹல்லேலூயா. 5வது வசனத்துல 1வது வசனம் பாருங்க. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகள்